இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன். முதல்ல இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ட்ரோவில் என்னங்கிறத சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதம் மொத்தம் 12 இருக்கு. இதில் 4வதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த 4வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்து இருக்கும். அதனால் இது தெய்வ மாதம் என்று போற்றப்படுகிறது. ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள். அந்த சிறப்புக்குரிய நாட்களில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக இன்னொரு சிறப்பு திதியும் வரும். அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள். அது என்னன்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது. அதற்கான காரணம் என்னென்ன, ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அது என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற தேதியும் முக்கியத்துவத்தையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அமாவாசை. அதனால் இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளும். இந்த அமாவாசையுடைய சிறப்பை தெரிந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த அமாவாசையை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளும். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய 3 அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவ. அதில் ஒன்று தான் இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை எப்போது வருகிறதுங்கிற தேதியும் நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா, கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு, உற்சவங்கள் நடைபெறும். அதே போல் ஆடி 18 தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது. இதில் மிக முக்கியமான நிகழ்வு ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வர பூமியில் இருப்பாங்க. இதனால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. ஏன்னா முன்னோர்கள் நம்ம கூட இருக்கும்போது அவங்கள வழிபாடு செய்யணும்ல, அதுதான் ஆடியில் ஸ்பெஷல். ஆக்சுவலி எல்லா மாதங்களில் அமாவாசை வரும். அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை, இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும். அதனால் ஆடியில் அமாவாசையில் மட்டும் வழிபாடு செய்தாலே போதும். ஆடி அமாவாசையில் கரெக்டாக தர்ப்பணை செய்ய உகந்த நேரம் தெரிஞ்சு நாம் தர்ப்பணை செய்தாவே 1 வருடத்துக்கு தர்ப்பணை செய்த புண்ணியம் கிடைக்கும். ஆக்சுவலி ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை, தை அமாவாசை, இது 3 தான் முக்கியமான அமாவாசை திதிகள். இது 3லுமே நீர்நிலைகள், புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணை செய்யும்போது அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்த பலன் கிடைக்கும். அதுலேயும் ஆடி அமாவாசையில் புண்ணிய நதிகள், நீர்நிலைகளில் கூட்டம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணை செய்ய அலைமோதோ. பர்டிகுலராக ராமேஸ்வரம், முக்கடல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்வாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த அமாவாசை சக்தின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்பேற்பட்ட அமாவாசை இந்த ஆண்டு கரெக்டாக ஜூலை 24 வியாழக்கிழமை ஆங்கில தேதிப்படியும் தமிழ் மாதம் ஆடி 8ஆம் தேதியும் வருகிறது.
அதிகாலை 3:06 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை 25 அதிகாலை 1:48 வரை அமாவாசை இருக்குது. எனவே வியாழன் அன்னைக்கு விடியற் காலையிலே வர்றதுனால அன்றே ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று செய்ய வேண்டிய தர்ப்பணம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப ஏதாவது தானங்கள் செய்திடுங்க. ஸோ இதுதான் அமாவாசையுடைய வரலாறு முக்கியத்துவம். இப்போ இந்த அமாவாசையிலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் உண்டாகுது. ஸோ யோகம்தான். மனதில் சங்கடம், குடும்பத்தில் குழப்பம், நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலை யாவும் மாறும். பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற வருத்தப்பட்ட நிலை மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை, கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மாற்றம் கிடைக்கும். வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருத்தப்பட்டவங்களுக்கு குலதெய்வருளோ இஷ்ட தெய்வ அனுக்கிரகமோ இப்போது உண்டாகும். கோயில் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. எதிர்பார்த்த பணம் வரும். கடன் அடையும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைகிறதுனால செலவு கட்டுக்குள் இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாகவும் வெற்றியாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உத்திராடாதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. திடமான சிந்தனையோடு முன்னேற்றம் கண்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் ஏழரை சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்திருப்பதால் விரய செலவு கட்டுப்படும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். இனி நிம்மதி அடைவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். 3ஆவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனோடு தனபதிபதியும் பாக்கியதிபதியுமான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகள் நனவாக்குவார். பல முயற்சிகளை மேற்கொண்டு நிறைவேறாமல் போன வேலை இனி விறுவிறுவென நடந்தேறும். உங்கள் எதிர்பார்ப்பை எளிதாக பூர்த்தியாகும். கோயில் வழிபாட்டாலும் குலதெய்வ வழிபாட்டாலும் மனம் செல்லும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடம் விலகும். விலகி சென்றவர் மீண்டும் உங்களை தேடி வருவார். திருமண வயதினருக்கு வரன் வரும். மறுமண முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணை அமையும். தடைப்பட்டிருந்த பணம் இப்போது வரும். பெரியோருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். 5ஆவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்த உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு வருவாய் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அமாவாசையிலிருந்து இது நடக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்ல, ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட உங்களுக்கு ஆடி அமாவாசை நினைப்பது நிறைவேறும். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் வக்ரம் அடைந்திருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படணும். நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க. இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீங்க. பணவரவு அதிகரிக்கும். பொன்னும் பொருளும் சேரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டால் குறை தீரும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையோரோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். டைவர்ஸ் வரையில் சென்றவர்கள் மனம் மாறுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். பெரியோருடைய ஆதரவு சங்கடங்களை போக்கும். 11ஆவது இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சியை மேற்கொள்ளலாம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார். நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருப்பதால் செலவு கட்டுப்படும். காணாமல் போன பொருள் கைக்கு வரும்.
பண நெருக்கடி விலகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்கள் வெற்றியாகும். காவல்துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் உங்கள் நிலை உயரும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் கனவு நனவாகும். படிப்பில் கவனம் செலுத்துங்க. உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதாங்க நடக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆடி அமாவாசை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் நெக்ஸ்ட்டு அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.